உமக்கு தெரியாதது கிடையாது. இந்த ராமாயணம்ங்கிறது என்னுடைய காவியம் இல்லை. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்ய வதமித்யேவ சகார சமகாவிரதா. வால்மீகியானவர் ராமாயணத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்போ ராமாயணத்துல ஆரம்பத்தில் அவர் சொல்ற விஷயம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது. இது சீதா பிராட்டியினுடைய சரித்திரம், ராமனுடைய சரித்திரம் இல்லை, சீதா பிராட்டியினுடைய சரித்திரம். அதை தானே நான் கேட்டு இருந்தேன், என் கதையை நான் கேட்கல. ஏன் சீதா பிராட்டியினுடைய சரித்திரம் அப்படின்னா மொத்தமே அதுதான் இருக்கு. ராமாயணம் பூர்த்தியாக பார்த்தோம்னா நமக்கே தெரியும். பாலகாண்டத்துல முதல்ல சீதா விவாகம் இருக்கு. சீதா விவாகம்னா பெருமாள் போய் இங்கிருந்து போய் தனுர்பங்கம் பண்ணி சீதா விவாகம் பண்ணிட்டாரே தவிர அவர் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலையே. சீதா விவாகம் தானே சொல்றோம், ஸ்ரீராம விவாகம் சொல்றது இல்லையே நாமளே. ஆனா சீதா பிராட்டியுடைய விவாகம் தான். இந்த சீதா பிராட்டி யாக பூமியில அவதாரம் பண்ணவர். அதுக்கு ஏற்றதா தான் அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக இவரும் யாகத்துல பாயசத்திலேருந்து அவதாரம் பண்றார். அதனால்தான் இவரை பிறந்த கதை அதுக்காக ஆரம்பம். பெருமாள் யாகத்துல பாயசத்திலேருந்து அவதாரம் பண்ணான்னு சொன்னது எதுக்காக தெரியுமோ இல்லையோ, சீதா பிராட்டிக்கு ஏற்றவர் இவர், யாக பூமியில அவதாரம் பண்ணவருக்கு ஏற்றவராக இவர் இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த கதையிலேருந்து ஆரம்பம். அயோத்தியா காண்டத்துல பார்த்தோம்னா பெருமாள் பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்லி பெருமாள் காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீர் காட்டுக்கு போனார்னா நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பதிவிரதா தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக தானும் காட்டுக்கு வர்றாரு இல்லையா. அம்மா சீதை நான் காட்டுக்கு போறேன், 14 வருஷ காலம் காட்டுல இருக்கணும் அப்படின்னா அப்படியா சந்தோஷம், நீங்க காட்டுக்கு போங்க, நான் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் உம்ம கூட நான் இருக்கேன் அப்படின்னு வராழியோ. அந்த ஒரு பிரபாவம் ஆரண்ய காண்டத்துல பார்த்தோம்னா சீதா பிராட்டியினுடைய பிரபாவம். எல்லா சுந்தர காண்டத்துல பார்த்தோம்னா மருந்துக்கு கூட ஸ்ரீராம சரித்திரமே கிடையாது, மொத்தமும் சீதா பிராட்டியினுடைய பிரபாவம் தான். இப்படி ராமாயணம் பூர்த்தியாக பிராட்டியின் பெருமை அப்படிங்கிற சிறையிருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு.